ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்போசை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி 90s கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி தேன் மிட்டாய். இதை எப்படி வீட்லேயே செய்யலாம், மாவெல்லாம் அரைக்காமல் எப்படி சட்னி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் மைதா சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மைதா ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 65 கிராம் கிட்டே இருக்கும். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்புன்னு கணக்கு சொல்லலாம். இதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி. இந்த அளவுக்கு திரட்டினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நிறையா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டினதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுறலாம். டைம் இருந்தால் 45 மினிட்ஸே ஊற விடுங்க. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் மைதா எடுத்த அதே கப்பில் சுகர் எடுத்துருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி. வேணும்னா எக்ஸஸாக ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம், போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சுகர் சிரப் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. சுகர்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி பிசுக்கு பதத்தில் இருக்குது. இப்போ அரை கம்பி பதம் வந்தால் மட்டுமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி எடுத்து பார்த்தா லைட்டாக ஒரு அரை கம்மி பதம் மட்டும் தெரியணும். அவ்வளோதான். மாவு நல்லா 1/2 hour போல் ஊறிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி ரோல் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா சப்பாத்தி கட்டை இருந்தது அப்படின்னா சப்பாத்தி கட்டையில் நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பீஸுங்களை ஜஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி போட தேய்ச்சிட்டு அது சின்ன சின்னதாக குக்கீஸ் கட்டர் வச்சு இல்லை ஏதாவது ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் லைட்டாக காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க, இல்லைன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அழகாக அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்கள். இப்போ நல்லா வந்துருச்சு. நல்லா வந்தால் ஆயிலெலாம் வடிச்சிட்டு இதில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். எடுத்து சூடாக இருக்கும் பொழுதே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பும் தேன் மிட்டாய் ரெண்டுமே நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இப்போ நான் இது சேர்க்குறது லாஸ்ட் பேட்ச் சேர்க்குறேன். இதோட சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம். லைட்டாக இதை அடுப்பில் வச்சு இந்த தேன் மிட்டாயோடையே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஜீரா எல்லாமே இதில் இறங்கிரும். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. நல்லா கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் இது பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.